இந்த கிக் எக்கனாமி அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்விக்கி வண்டி ஓட்டுறவங்க, ராபிடோ ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கிக் எக்கனாமிக்குள்ள தான் வர்றாங்க. அது மாதிரி தான் இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஒரு கிக் எக்கனாமிக்குள்ள வர்றாங்க. எப்படின்னா, அ இப்போ நம்ம ஸ்கூட்டர் வந்து நீங்க வந்து ராபிடோக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்க முதுகெலும்பு வீணாகுது, உங்க வண்டி வீணாகுது. இதுக்கெல்லாம் அவங்க யாருமே பே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன உழைக்கிறீங்களோ, அதுக்கு மட்டும் தான் நான் காசு தருவேன். அப்படிங்கிற உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஒரு உழைப்புக்கு ஒரு உண்டான ஒரு உழைப்பாளிக்கு உண்டான ஒரு நிறுவனம் தர வேண்டிய எதையுமே அவங்க குடுக்க மாட்டாங்க. இப்ப YouTubeஓ, இந்த Instagramஓ இல்ல மற்ற சோசியல் மீடியாவோ நம்மள அப்படிதான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க போட்டுக்கிட்டே இரு. ஏன் அல்காரிதம் முடிவு பண்ணும். உனக்கு எவ்வளோ பணம் பே பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு லட்சிய கனவோட போவோம். நான் வந்து கம்யூனிசத்த பத்தி பேசப் போறேன். நான் பெரியாரியம் பத்தி பேசப் போறேன் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க ஒரு YouTube சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா, அத யாருக்குமே காட்ட மாட்டான். அவன் யார் கண்லயுமே சிக்காது. நீங்க வந்து டெய்லியும் யாரையாவது திட்ட ஆரம்பிக்கணும். கன்னா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க சேனல் சூப்பர் ஹிட்டா ஓடும். தி மோர் யூ பிகம் தி நெகட்டிவ், அது வந்து செம்ம ஹிட்டா உங்க சேனல் போக ஆரம்பிக்கும். உங்க ரீல்ஸ் சூப்பரா போக ஆரம்பிக்கும். நீங்க மென்டல் மாரி கத்திக்கிட்டே இருக்கணும். டெய்லி திட்டிட்டே இருக்கணும். நீங்க எனி பொலிட்டிக்கல் சேனல் நல்லா போயிட்டு இருக்க பொலிட்டிக்கல் சேனல் எடுத்து பார்த்தீங்கனாலும், அதுல தத்துவமா ஒரு ஒரு நேர்மையான அரசியல்லாம் பேசுற சேனலா இருக்காது. அதுல எந்நேரமும் டெய்லியும் யாரையாவது திட்டிட்டே இருப்பானுங்க. ஏதோ ஒரு கட்சியவோ, இல்ல ஏதோ ஒரு தலைவரையோ ரொம்ப மோசமான மொழியில எவ்வளோக்கு எவ்வளோ மோசமா திட்டுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து டிராக்ஷன் கிடைக்கும். இது வந்து அல்காரிதமே அப்படிதான் இயங்குது.